வெல்கம் டு CWJ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்ஸஸோட ஃப்ளோக் டான்சஸ் மட்டும் பார்த்துருந்தோம். இன்னுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டான்சஸும் அப்புறம் வந்துட்டு டான்ஸ் இந்த ஒரு டான்ஸ் கொடுத்துட்டு யாரு இதுக்கான பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைவ் மூலியமா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்கட் வந்துட்டு நம்ம லைவ்ல கொஞ்சம் இன்டராக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் படிக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப TCS தான் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் அந்த லைவ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டான்சஸ் பத்தினா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத வைக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள. இந்த வீடியோல நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கே வந்து படிச்சு வந்து முடிச்சுடுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following dance is dedicated to the temples and was earlier known as சாதீர். டெம்பிள்ஸ் அப்பெல்லாம் டெம்பிள்ஸ்ல ஆடுற விழா ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலே எதுதான் அப்படின்னா பரதநாட்டியம். ஓகேவா? ஏன்னா டெம்பிள் இது எப்படி நம்ம டெம்பிள் அப்படின்னா காட் சிவா அப்படின்னாலே பரதநாட்டியம் ஃபேமஸ். ஸோ அது வந்து பரதநாட்டியம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்போ which of the following dance is dedicated to the temples and was earlier known as சாதீர் வந்து என்னன்னா பரதநாட்டியம். ஸோ இந்த இதுல வந்து நாம பார்த்த அந்த ஃப்ளோக் டான்சஸும் இருக்கும், அது மட்டும் இல்லாம எல்லா கொஸ்டின்ஸும் கலந்து இருக்கும். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ்க்கு ட்ரிக்ஸ் கூட வந்து சொல்லலாம். வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following which is the first of the India's traditional dance to be refashioned as a theatre art and to be exhibited widely both at home and abroad அப்படின்னா ரீஃபேஷன் தியேட்டர்ல எல்லாம் போடுறது பரதநாட்டியம். இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்? தியேட்டர்ல போடுறதே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பரதநாட்டியம் இமேஜ் இருக்க ஒரு பொண்ணை வந்து போடுவாங்க, ட்ரெடிஷ்னல் இதை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகன்ற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து கிளாசிக்கல் டான்ஸ். இதுல 4த்துல கிளாசிக்கல் டான்ஸ் எதுன்னு கேக்குறாங்க. மணிப்புரி அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு கிளாசிக்கல் டான்ஸ். இதுவும் பார்த்திருப்போம் ஃப்ளோக் டான்ஸ், இதுவும் பார்த்திருப்போம் ஃப்ளோக் டான்ஸ், இதுவும் வந்து ஃப்ளோக் டான்ஸ் தான். அப்போ கிளாசிக்கல் டான்ஸ் என்னன்னா மணிப்புரி, பரதநாட்டியம், மணிப்புரி, ஒடிசி, கதகளி, குச்சிப்புடி இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு கிளாசிக்கல் டான்சஸ். ஓகேவா? ரிமைனிங் இந்த 2 வீடியோல பார்த்தது வந்து ஃப்ளோக் டான்சஸ். நெக்ஸ்ட் தில்லானா இஸ் த ஃபார்மேட் ஆஃப் தில்லானா மோகனம்பல்னால பரதநாட்டியம் தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ தில்லானா இஸ் எ ஃபார்ம் ஆஃப் பரதநாட்டியம். ஓகேவா? which of the following dance யாமினி கிருஷ்ணமூர்த்தி is famous அப்படின்னா யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னாலே பரதநாட்டியம். இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்? யாமினி கிருஷ்ணமூர்த்தியா? கிருஷ்ணா என்ன சிவர் மட்டும்தான் இது ஆடுவாரா? கிருஷ்ணனும் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஸோ பரதநாட்டியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சஞ்சுகுட்ட பனி கிரஹி அப்படின்றது எதுக்காக ஃபேமஸ்? ஸோ பானிபுரி அப்படின்னாலே ஓடி போயிடுவோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசி. ஓகேவா? Next, dash along with his wife herself a dancer and their son built Siraj in 1993 along with his wife. So wife அப்படின்னாலே நிறைய கேள்வி கேட்பாங்க. கேலு சரண் மோஹபத்ரா அப்படின்ற மாதிரி வைஃப்னாலே கேள்வி கேட்பாங்க. கேலு சரண் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நர்த்தகி நடராஜ் dash becomes the first trans person to receive the பத்மஸ்ரீ அப்படின்னா நர்த்தகி நடராஜ் அப்படின்னாலே டிரான்ஸ்ஜெண்டர். எந்த டான்ஸ் அப்படின்னா பரதநாட்டியம் டான்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சுனந்தா நாயர் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் a dash performer, teacher and the proponent அப்படின்னா சுனந்தா நாயர் அப்படி சன்னாலே சன் மேல ஒரே மோகமா இல்லைன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? நாயர் வந்துட்டு சார் நாயர் அப்படின்னா இந்த நாய் அப்படின்ற மாதிரி ஞாபகம். அது வந்து மோகம் பிடிக்கும், மோகினி ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஸோ இதெல்லாம் வந்து க்ளூக்காக தான். இதுல யாரும் வந்துட்டு ரொம்ப இதுவா யோசிச்சு இது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், பத்மஸ்ரீ அவார்ட் கோபால பிரசாத் துபே வாஸ் அவார்டட் ஃபார் his contribution to which of the following dance? ஓகேவா? இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டி கோபால பிரசாத் டூபே டூபே அப்படின்னா டூப், ஏதாவது ஒரு டூப் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா சௌ அப்படின்னு சொல்லிட்டு செவுட்லயே அது
அடிப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சவ். நெக்ஸ்ட் வந்துட்டு Chambu Maharaj was awarded the Padma Shri for the contribution of Chambu Maharaj. மகாராஜ பத்தி மகாராஜ்னு சொல்லிட்டு நிறைய கதை வீட்டுல சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த கதை எடுத்தாலும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு மகாராஜா இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சம்பு மகாராஜ் வாஸ் அவார்டட் ஃபார் த பத்மஸ்ரீ ஃபார் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபாலோயிங். எந்த டான்ஸ் அப்படின்னா கதக் அப்படின்ற டான்ஸ். ஓகேவா. Next, who among the following was the first woman classical dancer in independent India to be nominated as a member to be Rajya Sabha? So, first, who among the following is the first woman classical dancer in independent India to be nominated as a member to the Rajya Sabha? யார் அப்படின்னா ருக்மணி தேவி அர்னால்டு. ருக்மணி தேவி. ஸோ தெய்வீகமா இருக்கவங்கள தான் அந்த சபையில உட்கார வைப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ருக்மணி தேவி அர்னால்டு. Arundel. Next, which of the following dancer of the Mohiniyattam form of Indian classical dance was given the Devadasi National Award? Devadasi National Award யார் அப்படின்னா ஜெயபிரபா மேனன். ஜெயபிரபா மேனன். The famous Javeri sisters are associated with dash classical dance form. எவ்வளோ பெரிய பாசமான சிஸ்டர்ஸ்னாலும் மணி வந்துட்டா என்னதான் சண்டை வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி நம்ம. ஸோ ஜாவேரி சிஸ்டர் அப்படின்னாலே என்னதான் எவ்வளோ பாசமான சிஸ்டரா இருந்தாலும் மணி அப்படின்னு வரும்போது சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஹலீம் கான் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ்? ஹலீம் கான் அவங்க எப்படின்னா ஹலீம் கான். ஸோ காணாம போயிட்டாரு, அவங்களை எங்கேயாவது பிடிச்சி வைங்க அப்படின்ற மாதிரி குச்சிப்புடி. ஹலீம் கான் காணாம போயிட்டாரு, பிடிச்சி வைங்க. ஸோ ஹலீம் கான். நெக்ஸ்ட், which of the following is the following personality is associated with Mohiniyattam dance? மோகினி மேனன். ஆல்ரெடி இவரை பத்தி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. which of the following personalities associated with Mohiniyattam வந்து ஜெயபிரபா மேனன். நெக்ஸ்ட் வந்து புங்சோலம் இஸ் a folk dance of which state அப்படின்னா மணிப்பூர். சோளம் வாங்கணும் அப்படின்னா மணி வேணும். இது ஆல்ரெடி ஃப்ளோக் டான்ஸ் ஷார்ட்கட் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். சோளம் பால் சோளம்லாம் வந்து காசு கொடுத்து தாங்க அப்படின்ற ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன். மணி இருந்தாதான் சோளம் வாங்க முடியும். ஓகேவா. Next, which of the following folk dance India has made the entry in the Guinness Book of the World Records in the year 2015? நாட்டி டான்ஸ். ஓகேவா. நாட்டி டான்ஸ் எதுக்கானது? ஹிமாச்சல பிரதேஷ்கானது தான் இந்த நாட்டி டான்ஸ். ஓகேவா. கர்மா is a dance form of the which following state? கர்மா வந்தாலே கர்மா ஏதாவது யாராவது நம்மளுக்கு கர்மா இல்ல கர்மா அப்படின்றது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ காண்டாயிடுவீங்க. கர்மா அப்படின்றது கர்மா காண்ட். ஸோ சேமா இருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், த டேஷ் டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்ட் பை த ஷிப்யார்ட் கம்யூனிட்டி ஆஃப் கோவா டியூரிங் நவராத்திரி டைம்ல வந்துட்டு இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கோவால பெர்ஃபார்ம் பண்ற டான்ஸ் எது அப்படின்னா தாங்கர். ஓகேவா. பந்தி is a dance form from which of the following? பந்தி போடுறாங்க, அந்த இடத்துல பந்தி சாப்பாடு போடுறாங்கன்ட்டு இப்பெல்லாம் எப்படி சொல்றோம்? கால் கூட பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் சாட் பண்ணி தான் சொல்லுவோம் அப்படின்னா சட்டிஷ்கர். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட், which among the following is a dance form from the state of அருணாச்சல பிரதேஷ்? அருணா அப்படின்ற பொண்ணை சொல்லி போ சீக்கிரம் போ, ஏதாவது வாங்கிட்டு வா போ அப்படின்னு போப்பீர். ஓகேவா. நெக்ஸ்ட், ராஜஸ்தான். which of the following dance form of the ராஜஸ்தானோட ஜூலன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து which of the following dance is from கர்நாடகா? கர்நாடகா அப்படின்னாலே பக்கத்துல தான் இருக்காங்க. அப்பப்ப என்ன சொல்லுவாங்க? தண்ணி விட மாட்டேன்னு பயப்படுத்துவாங்க. பயாலெட்டா. ஓகேவா. பயப்படுத்துவாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க. பயா.
Next, the dash dance form is originated as a tribal dance in the forest of Odisha in the 18th century and attained the status of a marital art based on dance form in the 19th century. எந்த டான்ஸ் அப்படின்னாலே சவ் டான்ஸ். சவ் டான்ஸ் ஓகேவா. ரஃப் ஆல்ரெடி இது வந்து சொல்லியிருக்கோம். ஷார்ட்கட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரஃப் அப்படின்ற ஒரு பையன் பீஸா அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாவை. பாவை அப்படின்றது அந்த திப்பு சுல்தான் கதை சொல்லும்போது சொல்லியிருப்பான். அவர் கார்ல போயிட்டு இருப்பாரு. பாவை அப்படின்ற பொண்ணு தாண்டியா டான்ஸ். ஸோ பாவை எதுக்கானது அப்படின்னா குஜராத்கான ஃப்ளோக் டான்ஸ். பாத்தீங்களா, நம்ம ஸ்டேட்ல இருக்க டான்ஸே படிக்க கஷ்டப்படுவோம். இவரு பக்கத்துல இருக்க கண்ட்ரிக்கே போயிட்டு டான்ஸ் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அப்போ ஸ்டேட் டான்ஸே நம்ம இன்னும் எப்படி படிக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Kandiyan dance is the common dance of dash country அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு கெத்தா ஜாப் வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். கெத்தா அப்படின்னா பஞ்சாப். ஓகேவா. நெக்ஸ்ட் which tribe of Pakistan performs a traditional dance form called வசீரி டான்ஸ் எது அப்படின்னா பஷ்டு அப்படின்ற. நெக்ஸ்ட் ஓகேவா. இது எப்படின்னா வசீர் அப்படின்னாலே நம்ம இந்த ஹிஸ்டரியில தான் பார்த்துருப்போம் ஹை போஸ்ட். ஹை போஸ்ட் வாங்கணும்னா பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். Dash is the folk dance of Sikkim performed is the honor of Mount Kanjan, the guardian deity of the Sikkimese people. என்ன அப்படின்னா சூஃபாட். ஓகேவா. அங்க இருக்கவங்க கும்பிடுற கடவுள். தொடா அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஹிமாச்சல பிரதேஷ். அந்த பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, நல்லா புரியும். ஓகேவா. சரி ஓகே. டேஷ் டான்ஸ் ஃபார்ம் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த புத்திஸ்ட் டு வார்ட் ஆஃப் ஈவல் ஸ்பிரிட்ஸ் இன் த டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னா ஈவலே வந்தாலும் நான் என்னதான் இருப்பேன், கிளாமா இருப்பேன், சாமா இருப்பேன், சமத்தா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஈவல் பெரிய இதே வந்தா கூட நான் எப்படி இருப்பேன், சாமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு குஜராத்தோட டான்சஸ் இல்லாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இது எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து பீகாரோட டான்ஸ், குஜராத்ல இருக்காது. இது பாவையை தான் இப்படி இருக்காங்க. பிஏ பாவையை தான் அப்படி இருக்கு. ஸோ கார்பா, தாண்டியா, நெக்ஸ்ட் பாவை எல்லாமே எதோட டான்ஸ், குஜராத்தோட டான்ஸ் தான். நெக்ஸ்ட் தாரா இது வந்து எதோட ஃப்ளோக் டான்ஸ் அப்படின்னா கோவாவோட ஃப்ளோக் டான்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு மத்திய பிரதேஷ் வந்து லாஹோ. நெக்ஸ்ட் which of the following is the அருணாச்சல பிரதேஷ் அருணா அப்படின்ற போ அப்படின்னு போகிற அப்படிங்க பார்த்தா பையா போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ பையா அப்படின்றத புயா அப்படின்றத பையான்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னா இது எதுக்கான டான்ஸ் அப்படின்னா அசாம்கான ஃப்ளோக் டான்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய சினிமால எல்லாம். which of the following dance forms uses various கலர்லாம் ஃபேஸ்லலாம் கலர் அடிச்சுட்டு இந்த டான்ஸை வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கதகளி. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜாட்டின்னு சொல்லியிருப்போம் பீகார். நெக்ஸ்ட் பீகாரோடது அப்பயே தான் பீகாருக்கு இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். பிஐன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 41 உங்களுக்கே தெரியும். மோகினி ஆட்டம் டான்ஸ் வந்துட்டு எந்த ஸ்டேட் மோகினி ஆட்டம் அப்படின்னாலே கேரளா. இது தெரியாதவங்க யாருமே இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து which of the dance form is mentioned in the ancient text யாவஹர் மாலா அப்படின்னாலே மோகினி ஆட்டம். ஏன்ஷியன்ட் டெஸ்ட்ல இந்த பேர் இருக்கிறது எந்த இது அப்படின்னா மோகினி ஆட்டம். ஓகேவா. ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோளம் அப்படின்னாலே இதுதான் காசு கொடுத்து தான் வாங்கணும். மணிப்பூர். நெக்ஸ்ட் which of the following is the folk dance of ஒடிசா வந்துட்டு எங்க அப்படின்னா ரங்கபெட்டி அப்படின்றது. ஓகேவா. ஒடிசாவோட ஃப்ளோக் டான்ஸ் வந்து ரங்கபெட்டி. இல்லைன்னா பேட்டி ஓடாத அப்படின்னு சொல்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. which of the following is originated நாட் இன் சவுத் இந்தியா. அப்போ கதகளி அப்படின்றது வந்து கேரளா, குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ், பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ், சத்ரியா அப்படின்றத
ஒடிசாவோடது. ஓகேவா? அப்போ ஆட் ஒன் அவுட் என்னன்னா இதுதான். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட். Which of the following dance form is not associated with the state of Gujarat? குஜராத்ல இல்லாதது தாண்டியா, பாவை, கார்பா எல்லாமே இருக்கு. குஜராத்ல இல்லாதது தான் இது ஒண்ணு மட்டும்தான். ஓகேவா? மகாராஷ்டிரா டான்சஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம் லெஸ்ஸின். இதுக்கு நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு சூப்பரா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நூப்பா அப்படின்ற டான்ஸ் வந்து நூப்பா. நூப்பா அப்படின்னா ரூபா. ரூபாவை இன்னொரு இதுல மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நூப்பா டான்ஸ் வந்து மணிப்பூர். ஹிமாச்சல பிரதேஷ். ஹிமாச்சல பிரதேஷ் which is the dance form associated with ஹிமாச்சல பிரதேஷ்? தாமன். தாமன் அப்படின்ற டான்ஸ் தான் வந்துட்டு ஹிமாச்சல. ஹிமா அப்படின்றது பொண்ணு. மேன் அப்படின்னா பொண்ணுனா கண்டிப்பா ஒரு பையன் இருக்கணும். ஸோ மேன் அப்படின்னா பையன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். தேக்னி பாரு, அங்க பாரு, ஒரு குனிஞ்சி பாரு, அங்க ஒரு லேம்ப் அப்படின்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். எதுக்கு அப்படின்னா கோவா. தேக்னி வந்து கோவா. தேக்னினா பாருன்னு சொல்லி சொல்லியிருப்போம். குச்சிப்புடி. குச்சிப்புடி வந்துட்டு டான்ஸ் எது எங்க இது அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம். குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? சேர சேர குள்ள அரசர் வந்து டீக்கு பேம்பூல கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் சொன்னா சேர அரசன் அப்படின்னாலே இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் மிசோரம். Next, which of the following is not dance, not a folk dance belonging to Jammu and Kashmir? இதுதான் வந்து சொன்னா என்ன அப்படின்னா ரவுஃப் அப்படின்ற பையன் தம் பிரியாணியும் பீஸாவும் வந்து இது பண்ணும்போது ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க ஹேண்ட் கொடுத்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது மூணுமே ஜம்மு காஷ்மீருக்கான டான்ஸ். இதை தவிர ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், in which state has the Jawara dance? A dance form is celebrated wealth. காசு அதிகமா வச்சு வெல்த் அதிகமா வச்சு இது பண்ற டான்ஸ் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நிறைய வீட்டுல சொத்து கிட்டு இருந்துச்சுன்னா மத்திய நேரத்துல பூட்டாம வெளியே போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ எல்லாம் பட்ட பகல்ல தான் திருட அதிகமா போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட், பாவை அண்ட் காபிலியா. கால்பிலியா அப்படின்ற டான்ஸ் ஃபார்ம் வந்துட்டு எந்த இதோடது அப்படின்னா ராஜஸ்தானோடது. ஓகேவா? நெக்ஸ்ட், செலக்ட் த டான்ஸ் கரெக்ட் பேர். கேரளா அப்படின்னா படவாணி. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டே சொல்லியிருப்போம். கேரளா வந்துட்டு இந்த படம் எடுக்க போகும்போது இந்த சாக்லேட் சாப்பிட்டு போவோம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஸோ கேரளா. நெக்ஸ்ட், திம்ஸ் கட்ட லம்பாடி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க. என்ன பொண்ணு எங்க அப்படின்னா அந்த ஆந்திரா அப்படின்றதுக்கு ஷார்ட்கட்டா வந்து சொல்லியிருப்போம். ஸோ திம்சா அப்படின்ற ஃப்ளோக் டான்ஸ் எது அப்படின்னா ஆந்திரா. Kathakali dance is the harmonious combination of dash forms, 5 forms. இப்படிலாம் கொஸ்டின் கேக்குறாங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்பதான் பார்த்தோம் தம் பிரியாணி பீஸா அப்படின்னாலே ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் சவுனாலே எங்க சவு அப்படின்னாலே ஒடிசா. சத்ரியா எது அப்படின்னா அசாம். சத்ரியா டான்ஸ் வந்து அசாம். சவுனாலே ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மட்கி. மேட்கி. ஸோ மேட்கி மட்கி அப்படின்னு மாட்டிக்காத மத்தியான நேரத்துல வெயில்ல போயின்ற மட்கி அப்படின்னா மத்தியான நேரத்துல வெயில்ல போய் மாட்டிக்காத மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் லக்ஷதீப். which of the popular dance form of Lakshadweep Island? Lakshadweep Island ஓட பாப்புலர் டான்ஸ் வந்து கோல்களி. கோல் வச்சுட்டு இது பண்றதுதான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேகாலயாக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பாருங்க. மேகாலயா வந்து பேடைக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்போம். பாருங்க. நெக்ஸ்ட் வந்து in which of the state did சைலா டான்ஸ் origin? சைலா டான்ஸ் is performed by the boys after the harvest season. ஓகேவா? சைலண்டா இந்த பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு தெரியாம சாட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சைலா அப்படின்ற பொண்ணுக்கு பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியாம சாட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்
இது வந்துட்டு டான்சஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் படிச்சாதான் வந்து தெரியும். இப்போதைக்கு இன்கரெக்ட்லி பேர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வஸ்திசன் பரதநாட்டியம் அப்படின்றது தான் பாருங்க. இதுலயே ரெட்டி வருது. ரெட்டினாலே ஆந்திரா தான். ஆந்திரா அப்படின்னா குச்சிப்புடி தான். ஸோ இந்த மாதிரி கூட நிறைய ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடே எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் லூர் டான்ஸ். லூர் லூர் டான்ஸ் வந்துட்டு எங்க அப்படின்னா ஹரியானா. லூர் இதுல நீங்க பாத்திருப்பீங்க 1 or 2 டான்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டட் ஆகும். சேம் வேற வேற ஸ்டேட்டுக்கு ரிப்பீட்டட் ஆகும். பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. பீகார் the traditional rod puppet of Bihar is known as yamburi. Yamburi அப்படின்றது. Next, Band Patar theater is traditional primarily of which of the following state of India அப்படின்னா Jammu and Kashmir. ஹேண்ட் அப்படின்னாலே இப்போ திருப்போம் ஹேண்ட் கொடுத்து வர வைப்பாங்க. பீஸா தம் பிரியாணி அப்படின்னாலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் ஹலிசாகா இஸ் எ குரூப் டான்ஸ் நேட்டிவ் டு யாருக்கு அப்படின்னா குஜராத். குரூப் டான்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னா ஹலிசாகா வந்து குஜராத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரோஹர் டான்ஸ் இஸ் எ ட்ரைபல் ஃப்ளோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஜார்க்கண்ட். பிரோஹர் வந்து ஜார்க்கண்ட். Next, Kadasa is the dance style performed by the woman in Jharkhand carrying the kalasa. Kalasa அப்படின்றத ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Botada Kola is the spiritual folk dance in which following rituals involved walking on the bed of hot cola and in practiced in the coastal districts of Karnataka. கோல் அப்படின்றது இது வந்து கோல் கே கர்நாடகா அப்படின்ற மாதிரி ஞாபகம். குட்ட பொம்மா அப்படின்ற சாங் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ குட்ட பொம்மா அப்படின்றதே நான் வச்சு கர்நாடகான்னு கரெக்டா போகும். ஸோ குட்ட பொம்மா தெலுங்கு சாங்கோ சரி ஓகே தெரியல. நெக்ஸ்ட் அலுயாட்டு இஸ் எ ஃப்ளோக் டான்ஸ் ஆஃப் எந்த ஸ்டேட் அப்படின்னா நாகாலாந்து. ஓகேவா. நெக்ஸ்ட் போலாக் இது ஆல்ரெடி வந்து ரூம்ல லாக் போட்டுட்டு இது கர்நாடகாவோடதுக்கு தான் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கர்நாடகா தான். என்ன அப்படின்னா டான்ஸ் ஃபார்ம். ஷார்ட்கட் சொல்லும்போது சொல்லியிருப்போம். லெசியம் எகெயின் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்க ஷிஃப்ட்ல ரிப்பீட்டும் ஆகலாம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு வச்சுட்டு போங்க. லெசிம் அப்படின்றது என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவோட ஃப்ளோக் டான்ஸ். ஓகேவா. ஒடிசா வந்து தால்கை. மோஸ்ட் பாப்புலர் என்ன அப்படின்றது தால்கை. குமூர் அப்படின்னா குமூர் எது எழுது அப்படின்னா ராஜஸ்தானோட ஃப்ளோக் டான்ஸ். மிசோரம் ஆல்ரெடி ஒரு குள்ளா சேர அரசன் பார்க்க போய் பேம்பூ டீ எல்லாம் சொல்ல குள்ளம். வில்லேஜ் இதுவும் என்ன அப்படின்னா இது மிசோராமோட டான்ஸ் தான். இதுல வில்லேஜ் கெஸ்டுக்காக இது பண்றதுதான் குள்ளம். ஓகேவா. அது பாத்துக்கணும். நெக்ஸ்ட் which of the following classical dance is the கோட்டக்கல் சிவராமன் அசோசியேட்டட் என்னன்னா கதகளி. கோட்டக்கல் சிவராமன் அப்படின்னாலே கதகளி. Ranapa, a folk dance form of Odisha, consists of enacting chapters of the life யார் அப்படின்னாலே கிருஷ்ணா. Which of the following does the dance drama Kayal belong to? Kayal வந்து எது அப்படின்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட் வந்துட்டு which of the following வெஸ்ட் பெங்கால் அப்படின்னாலே சொல்லியிருப்போம் அல்காப். அல்பத்தனமா அந்த பவுல திருடிட்டாங்க. ஸோ அல்காப் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட ஃப்ளோக் டான்ஸ் சொல்லியிருப்போம் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் மெய்மட்டா இஸ் a popular dance of the கலோய் கம்யூனிட்டி ஆஃப் த விச் ஸ்டேட் அப்படின்னா திரிபுரா. தெராய் தாலி வந்து ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டேஷ் டான்ஸ் கம்பைன் ஸ்பீச்சும் இருக்குமா மைமும் இருக்குமா பியூர் டான்ஸ் எல்லாமே கம்பைன் ஆயிருக்கிறது வந்து குச்சிப்புடி.
ஓகேவா? நெக்ஸ்ட் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் உத்தரகாண்ட் யூகே. யூ ஓகே அப்படின்னா சோலியா முடிச்சிடுவேன் உன்ன அப்படின்னு. யூ ஓகே உத்தரகாண்ட் சோலியா. நெக்ஸ்ட் வீரா. வீரமா வசனம் வந்துட்டு லாக் போட்டு போய் டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னா யாரு? கர்நாடகா. போவாடா. போவாடா வந்து மகாராஷ்டிரா. நம்ம ஸ்டூடெண்ட் கூட இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருந்தாங்க. ஓகே வாங்க முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரத்வா நீ கிர் இஸ் a dance performed by the accusation of dash ரத்வா tribe of குஜராத் ஹோலி. ரத்த வர அளவுக்கு ஹோலி கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம். நெக்ஸ்ட் ரத்வாலி. ரத்வாலி இஸ் a dance form associated with எந்த ரத்தம் வந்த மாதிரி டான்ஸ் ஆடினா கூட அதுக்கு மெட்டு கரெக்டா இருக்கணும். மேவாட்டி அப்படின்ற மாதிரி ஞாபகம். நெக்ஸ்ட் கோல்களி இஸ் த ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆஃப் கேரளா. ஆல்ரெடி பார்த்தோம். களி 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 அப்படின்னாலே கேரளா தான். மோஸ்ட்லி இந்த களி களி களின்னு இருந்தாச்சுன்னா கேரளா தான். சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் வந்துட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இடியம்ஸ் போடலாம் தான் இருந்தேன். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து பாக்குறது இதுவா இருந்தா சரி. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஒரு லைவ் போக போறோம். மறக்காம எல்லாரும் அந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிபிஓல கேட்ட 200 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒகாப்ஸ் ரிலேட்டடா. தேங்க்யூ. ஸோ இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒரு 3 days ஒன்ஸ் வந்து லைவ்லயே உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சுட்டு போயிடுறேன். ஏன்னா உங்களுக்கும் இன்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றேன். ரிமைனிங் டேஸ்ல படிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பிடிஎஃப் மட்டும் அனுப்பிச்சு விட்டுடுங்க மேம் நாங்க படிச்சுக்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அது கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆன மாதிரியும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் எடுக்கும்போது பிடிஎஃப்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்களும் எல்லாமே எடிட் பண்றோம். இப்போ நீங்க தனியா ஆன்லைன்ல நிறைய சோர்சஸ் வந்து உங்களுக்குமே வந்து கிடைக்கும். யாருக்குமே கிடைக்காமலாம் இருக்காது. நிறைய சோர்சஸ் வந்து கிடைக்கும். இருந்தாலும் நம்மள நம்பி வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பா வந்து நான் வீடியோஸ் அப்படின்றது கொடுப்பேன். ஸோ ஒன்ஸ் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். தேங்க்யூ பாய். இந்த 2024 சிஜிஎல் உங்களுக்கான சிஜிஎலா இருக்கணும். அதை மட்டும் மனசுல வச்சு படிங்க. ஓகே பாய். தேங்க்யூ.